ஹாய்ங்க. இந்த வீடியோல வந்து வண்டி அப்செட் ஆன வீடியோ வந்து பார்க்க வந்திருப்பீங்க. ஆமா, இந்த சம்பவம் வந்து நம்ம ஊர்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நம்ம ஸ்பாட்ல இல்ல, நம்ம வண்டியை வந்து இழுத்துறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் வந்து நண்பன் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அவனுக்கு டீசலும் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டேன். அப்புறமேட்டு அங்கே இருக்கவங்க மட்டும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. அந்த கிளிப்பை மட்டும் நான் ஆட் பண்றேன் பாருங்க. வண்டி இழுத்ததை மட்டும் எடுத்து அனுப்புனாங்க. போடவா என்னமா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சாப்பிடும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது நம்ம ஏரியா நண்பர் தான் ஒருத்தர் டிராக்டர் ஓட்ட போலாம் வாங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் வந்தது. அந்த ரீல்ஸையும் நான் போடுறேன் பாருங்க. டிராக்டர் ஓட்ட போவோம், விவசாயம் பண்ணுவோம். இந்த ரீல்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சரி இப்போ வந்து எல்லா இடத்துலயும் தொழில் ஓட்டுறாங்க, நிறைய பேருக்கு இது வந்து அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் பாக்குறவங்களுக்கு அப்படின்ட்டு. வண்டிக்காரங்க கரெக்டா இருந்தாலே போதும், வண்டியை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்காம பாத்துக்கிட்டாலே போதும். அதனாலதான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து வாங்க. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வண்டி தான் போய் இழுத்து விட்டது. அந்த ஸ்பாட்டில் நம்ம இல்லைன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கலாம் வீடியோவை. இது மாதிரி தான் நிறைய பேர் வண்டி எடுக்க தெரியாமல் எடுத்து அப்செட் ஆகிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தில் முடியும். டக்கரில் மட்டும் விளையாடக்கூடாது. அழகு வந்து ரசிக்கலாம், ஆனால் அனுபவிக்கணும்னு நினச்சா அதில் ஆபத்து நிறையா இருக்குது. டிராக்டரை பொறுத்தளவு வந்து டயரோட எங்கனாலும் ஓட்டிடலாம். ஓட்டி எங்கேயா கொண்டு வண்டி இடித்து நிப்பாட்டினா கூட வண்டிக்கு சேதமாகும், நமக்கு லேசாக காயம் ஏற்படும். ஆனால் கேச்சுவில் வந்து ஒரு செகண்டில் அப்படியே தூக்கி பல்ட்டி அடிச்சிடும். அடிச்சிச்சுன்னா ஸ்பாட் அவுட் தான். கேச்சுவில் மட்டும் விளையாடவே கூடாது. ஏன்னா முன்னாடி எங்கள் ஊரில் 2 சம்பவம் நடந்திருக்கு போல எங்களை சுற்றியே. அதனால் கேச்சுவில் மட்டும் விளையாடக்கூடாது. அப்படியே தூக்கி பல்ட்டி அடிச்சு அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக நம்ம மேலே பட்டு உடனே உயிர் போயிடும். அதனால் ரொம்ப ஆபத்தானது கேச்சுவில். அதாவது இதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வண்டிக்காரங்க வந்து வண்டி யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. மெயினாக வந்து வண்டிக்கு வந்து டாப் இல்லாமல் தொழில் ஓட்டினீங்க அப்படின்னா டாப் கம்பல்சரி மாட்டிருங்க. இது மாதிரி எப்போனாலும் என்னன்னாலும் நடக்கலாம். நம்ம வண்டிக்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகல் ஓட்டி நைட்டு ஓட்டுவோம். நைட்டு ஓட்டும் போது வந்து டிரைவர் வந்து கொஞ்சமாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் ஓட்டுவாங்க. அப்படின்னா தான் தூக்கம் வராது அப்படின்னு. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு போல வந்து வயலில் தண்ணி கிடக்காதுன்னு கூட தெரியாது. ஒரு தண்ணி இல்லாத வயலில் வந்து மடமடன்னு போயாச்சு ஆளு வண்டி எடுத்துட்டு. போகும்போது என்ன ஆச்சுன்னா கேச்சு உள்ள மண் அள்ளி இப்போ வண்டி எப்படி நின்னதோ அதே மாதிரி நம்ம வண்டி ஒரு நாள் நட்டுக்க நின்னது. அப்போ வந்து நான் வந்து வெளியூர்ல இருந்தேன். இப்போ நம்ம வண்டியை இழுக்க கொண்டு போனோம்ல, நம்ம நண்பனும் எங்க அப்பா அந்த டிரைவர் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வண்டி இன்னொரு வண்டி எடுத்து போய் இதே போல இழுத்து தண்ணி அடைச்சு கொண்டு வந்து வண்டியை வெளியிட்டு வந்தாங்க. அதனால யாருக்கு எப்பனாலும் என்னாலும் நடக்கலாம். அதனால வண்டிக்காரன் கரெக்டா இருந்தாலே போதும். மெயினா வந்து வண்டிக்கு வந்து டாப் வந்து போட்டுக்கோங்க. டாப் போடுறது வந்து கேச்சுவில் வந்து சேஃப்டி. எப்பனாலும் என்னாலும் நடக்கலாம். டாப் போட்டுக்கோங்க. அதாவது வண்டி ஓட்டினா மட்டும் கேச்சில் வந்து டிராக்டர் வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. டிராக்டர்ல வந்து தொழில் ஓட்டுறது வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு ரீல்ஸ்ல வந்து கூட வருமே, நம்ம வண்டியோட சத்தம் வந்து நம்ம நாடி துடிப்புல இருக்கணும் அப்படின்னு. அது போலதான் வண்டியோட சத்தம் மட்டும் இல்ல, அந்த கிளட்ச் கண்ட்ரோல் வந்து கரெக்டா நம்ம நாடி துடிப்புல இருக்கணும். கிளட்ச் தான் மெயினா வந்து வண்டி கொஞ்சமாவது தூக்கும் போது வந்து வெளியில அப்படியே தூக்கிக்கிட்டே படம் எடுத்துட்டே வந்தாலுமே கிளட்ச் கண்ட்ரோல் வந்து நம்ம நாடி துடிப்புல இருக்கணும். கிளட்ச் கண்ட்ரோல் இருந்தா எங்கனாலும் எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். தண்ணி இல்லாம கூட வண்டியை அப்படியே தூக்கிக்கிட்டே கூட கொண்டு வந்துடலாம். அதனால அந்த மாதிரி அனுபவம் இருக்கால் மட்டும் அந்த மாதிரி இடத்துல வண்டி எடுங்க. இல்லைன்னா எடுக்காதீங்க. வண்டியை அமர்த்திட்டு தண்ணி அடைச்சி தண்ணிலாம் வந்ததுக்கு அப்புறமா வண்டியை கொண்டு வாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுவேன். பாய்.